வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன பாத்தீங்க அப்படின்னா 10 hours இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நைட்ல கிளம்பி அடுத்த நாள் மலைக்கு போகக்கூடிய இருக்கு ஹீரோ. இவருக்கு ஒரு கேஸ் ஒண்ணு வருது. ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணை தேடி போறாரு. அதுக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா பஸ்ல பொண்ணுகிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்றான் அப்படிங்கிற ஒரு போன் கால்மே வருது. ஒருவாரம் அந்த பொண்ணு அங்க தூக்கி இருப்பாங்க. பஸ்ல நோக்கி போனா அங்க ஒருத்தர் கொலை பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அவனை கொலை பண்ணியிருக்கணும். அவனை யார் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணா, இது எப்படி இவர் கண்டுபிடிச்சு கேஸை சால்வ் பண்ண போறாங்க. படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்துல சிபிராஜ் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஒரு வரிசையா எல்லா இன்ட்ரோலையுமே கைதி கைதி கைதின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அவர் அந்த பட்டை அடிச்சது, அந்த சட்டை போட்டது, வேஷ்டி கேட்டது, இந்த நைட்ல நடக்கக்கூடிய இது மட்டும் தான் சில ரிசம்பிளன்ஸ். மித்தபடி அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. படத்துல பின்னணி இசை நல்லாவே இருந்தது. படத்துல அந்த ஸ்பீடு குறையவே இல்லை. 2 மணி நேரம் அவ்வளவு அழகா எடுத்துட்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே சுத்தமா லேக் அடிக்கல. ஆனா என்னன்னா, இந்த சேசிங் இருக்குங்க இல்லையா, அது வந்துட்டு படத்துல ரொம்ப விறுவிறுப்பா இருந்தாலே நமக்கு வந்துட்டு அவனை யார் கொலை பண்ணிப்போம் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த விசாரணை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சுமாரா இருந்தது. ஒவ்வொருத்தரும் அவர் சொல்றாங்க, இவரு கேட்டுட்டு அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறமேட்டு சில இன்ஃபர்மேஷன் வச்சு இவங்க கொடுத்த அந்த லீட்டை வச்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் இவர் கண்டுபிடிச்ச விதம் கடைசி ஒரு 20 நிமிஷம் படத்தை ரொம்ப அழகா ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் ரசிச்சு பார்க்க வேண்டிய படமாவே இந்த 10 hours போச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அந்த சின்ன சின்ன இந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு என்னோட ஒப்பீனியனா இருந்தது. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருக்கு. நன்றி.